ஆட்சியாளர்கள் மீது கிஞ்சித்தும் கொஞ்சம் கூட அச்சமற்ற ஒரு மனப்போக்கு இருக்கும்போது தான் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போகும். ஒரு கட்சியின் மாநில தலைவர வெட்டி கொல்றாங்க. கேஸ மூட நெனச்சீங்க. சோசியல் மீடியால எல்லாரும் அடிச்ச பிறகு கமிஷனர மாத்துறீங்க. உடனே ஒரு என்கவுண்டர் போடுறீங்க. யார எந்த மிக முக்கியமான ஒரு மனிதர காப்பாத்துறதுக்காக அந்த என்கவுண்டர் போட்டாங்கன்னு தெரியல. தொடர்ச்சியா உள்ள 30 பேர கண்டுபிடிச்சு, ஆமா இது ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒரு மாஃபியா இருக்குன்றீங்க. ஒரு கட்சியின் மாநில தலைவரினுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லங்கும் பொழுது, சாதாரண சாமானியன் எம்மாத்திரம்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. பேருந்துல போறவங்களுக்கு, ரயில்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. மருத்துவமனையில பாதுகாப்பு இல்ல. ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் கொரோனாக்கான வேக்சின் கண்டுபிடிச்சப்ப முதல்ல அந்த பேட்ச வந்து டாக்டர்ஸ்க்கு குடுத்தாரு. எல்லாரும் கேட்டாங்க, "ஏன் டாக்டர்ஸ்க்கு குடுக்குறீங்க?" புட்டின் சொன்னாரு, "ஒரு மருத்துவரை உருவாக்க ரஷ்யாக்கு 30 ஆண்டுகள் ஆகும். 30 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் வொர்க் மூலமா தான் ஒரு மருத்துவர உருவாக்க முடியும்டான்ட்டு" முதல் மருந்த வந்து அவங்க வந்து ரஷ்யால வந்து மருத்துவர்கள் குடுத்தாங்க. ஆனா இங்க கிண்டி ஜிஹெச்ல ஒரு மருத்துவர ஒரு நோயாளி வந்து கத்தியால குத்திட்டு போனார். மருத்துவர்கள் பாதுகாப்பு இல்ல. மருத்துவர்களுக்கு வந்து இவங்க பே பேண்ட் 4 படி சேலரி குடுக்கல. போதுமான அளவுக்கு மருத்துவர்கள வந்து ஜிஹெச் முழுக்க இல்ல. செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க. நோயாளிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. அவங்க வந்து முன்னலாம் போனா ஃபோனு, பர்ஸ பாதுகாப்பா கொண்டு போணும். இப்பலாம் கிட்னிய புடிச்சுக்கிட்டே போறாய்ங்க, புடிச்சுக்கிட்டே வராய்ங்க. தெரிஞ்சு எடுத்தா திருட்டு, தெரியாம எடுத்தா முறைகேடு. இவ்வளவு சந்தி சிரிக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு சூழல் என்னன்னா, டாப்ல இருந்தே அது வந்து சரியா இல்லங்கிறது என்னுடைய வெளிப்பாடு தான். ஒரு மாடிப்படிய கூட்டுகிற பொழுது, மேல இருந்து கூட்டிக்கிட்டே வந்தா தான் கீழ குப்பையெல்லாம் சேரும். நீங்க கீழ இருந்து கூட்டிக்கிட்டே மேல போறீங்க, மறுபடியும் அது திரும்பி பார்க்கும்போது குப்பையா தான் இருக்கும்.